فبشرهم بعذاب عظيم. قال النبينا صلى الله عليه وسلم: ألا أخبرك بخير ما يكنز المرء المرأة الصالحة التي إذا نظر إليها سرته وإذا أمرها إطاعته وإذا غاب عنها حفظته أو كما قال عليه الصلاة والسلام. அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹ்வின் அருள் பெயரினால் ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் ஷஃபீஉல் முத்னிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபா பெருமக்கள் நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் உரைத்தாவுக. அல்லாஹ்வின் மகத்தான பேர் அருளும் அவனது அருள் மலையும் இறங்கிக் கொண்டிருக்கிறார். இத்திஹாதுல் உலமா சபையின் தலைவர் சங்கைக்குரிய மௌலானா மௌல்வி எம் முகமது ரஃபீக் மிஸ்பாயி ஹசரத் அவர்கள் துவக்க உரை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற திருவில்லிபுத்தூர் ஜும்மா பள்ளிவாசலின் தலைமை இமாம் மௌலானா அல்ஹாஜ் எம்ஹைஸ் ரஹமத்துல்லா மிஸ்பாயி ஹசரத் அவர்கள் தனது பரக்கத்தான கரத்தினால் சனது வழங்கி ஆசி உரை நிகழ்த்த இருக்கின்ற ஜாமியா ஹிதாயத்து நிஸ்வான் மகளிர் அரபிக் கல்லூரியின் சிறப்புக்குரிய தலைவர் எங்களது அன்பு அண்ணன் அல்ஹாஜ் எஸ்கே ஹசனுத்தீன் ஃபைசி ஹசரத் அவர்கள் எனக்கு பின்னால் மிக சிறப்பான முறையில் சிறப்பு பேருரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற தமிழ் பேசும் முஸ்லிம்கள் வாழுகிற இடங்களில் எல்லாம் தனது சிம்ம குரலின் மூலம் தூங்கி கிடக்கின்ற உள்ளங்களை தட்டி எழுப்புகின்ற சமுதாயத்தின் சங்கநாதம் ஜாமியா அல் ஹிதாயா அரபிக் கல்லூரியினுடைய சிறப்புக்குரிய நிறுவனர் டாக்டர் மௌலானா மௌல்வி அல்ஹாஜ் எம் சதீதுத்தீன் பாக்கவி ஹசரத் பெருந்தை அவர்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே வாழ்த்துறை வழங்கி இந்நிகழ்ச்சிகளை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற சங்கைக்கும் மேன்மைக்குரிய இந்த சமுதாயத்தின் உயர்வு தாழ்வுக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற சங்கைக்குரிய சகோதர ஆலிம் பெருமக்கள், இந்நிகழ்ச்சியிலே ஆங்காங்கே இருந்து கவனித்து கொண்டிருக்கின்ற சமுதாய பெரியோர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் எனது உளம் கனிந்த நன்றியினை சலாமின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு எனது வார்த்தைக்கு வருகை தருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்புமிக்க சமுதாய பெருமக்களே, ஹிதாயத்து நிஸ்வான் என்ற ஒரு மகத்தான பெண்கள் அரபிக் கல்லூரி பல ஆண்டுகளாக ஆலிமா பெருமக்களை உருவாக்கி சமுதாய சேவைகளை ஆற்றி வருகின்றது. சமுதாயத்தினுடைய அனைத்து துறைகளிலும் சமுதாயம் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தின் முதுகெலும்புகளாக இருக்கின்ற உலமாக்களும் செல்வந்தர்களும் ஒன்று இணைந்து செயல்படுகின்ற போது சமுதாயத்தினுடைய அனைத்து துறைகளிலேயும் வெற்றி பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடியும். பல்வேறு ஊர்களிலே சமுதாயத்தின் நிறுவனங்கள் மிக பிரகாசமாக இருப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். நமது ராஜபாளையத்தை பொறுத்தவரையில் இந்த ஜாமியா நிஸ்வான் மகளிர் அரபிக் கல்லூரி சங்கைக்குரிய ஹசனுத்தீன் ஹசரத் அவர்கள் என்ற ஒரு வித்தின் மூலம் துவக்கப்பட்டு ஸ்ரீவில்புத்தூர் வட்டார ஜமாத் உலமா சபை மற்றும் ராஜபாளையத்தில் இருக்கின்ற உலமாக்கள் சமுதாய பெரியோர்கள் ஒன்று இணைந்து அதை உருவாக்கி அது செடிகளாக, காய்களாக, மரங்களாக, கனிகளாக பூத்து இந்த பகுதி முழுவதும் நிழல் கொடுத்து கொண்டு பலன் கொடுத்து கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். சங்கைக்குரிய ஹசனுத்தீன் ஹசரத் அவர்கள் தன்னுடைய உடல் நலத்தை பற்றி கூட கவலைப்படாமல் தங்களால் உருவாக்கப்பட்ட இந்த கல்லூரி மிக சிறப்பான முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உலமா பெருமக்களும்
சமுதாய பெரியோர்களும் உதவியாக உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சங்கைக்குரிய ஹசனுத்தின் ஹசரத் அவர்களுக்கும் அவர்களுடன் ஒத்தாசையாக இருந்து கொண்டிருக்கின்ற உலமாக்களுக்கும் அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வங்களையும் பரிபூர்ணமான ஆரோக்கியத்தையும் கொடுத்து இன்னும் இந்த மதர்சா பல்வேறு சாதனைகளை ஆலிமாக்களை உருவாக்குவதன் மூலமாக செயல்படுவதற்கு அல்லாஹ் காரணமாக்கி வைப்பானாக, அருள் செய்வானாக என்று இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொண்டு, சமுதாய பெருமக்களை, அல்லாஹ்வின் அருள் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அந்த அருள் மழையிலே நாம் நனைந்துவிடக்கூடாது என்பதற்காக சமுதாய பெருமக்கள் பள்ளிகளிலும் மதரசாக்களிலும் ஆங்காங்கேயும் இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். சமுதாய பெருமக்களே, அல்லாஹு தஆலா தன்னை தவிர அவன் படைத்திருக்கிற அனைத்து படைப்புகளையுமே ஜோடிகளாகத்தான் படைத்திருக்கிறான். வெளிச்சம் என்றால் இருள் இருக்கும், பகல் என்றால் இரவு இருக்கும், சொர்க்கம் என்றால் நரகம் இருக்கும், நன்மை என்றால் தீமை, இஸ்லாம் என்றால் குஃபுர், ஈமான் என்றால் ஷிர்க். இப்படி இறைவனுடைய அனைத்து படைப்புகளிலேயுமே ஜோடிகள் இருக்கின்றது. அந்த ஜோடிகளை படைத்திருப்பதன் மூலம் எல்லாம் வல்ல அல்லாஹ் தனித்தவனாக காட்சி அளிக்கின்றான். அன்புமிக்க சமுதாய பெருமக்களே, இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலே மிக சிறப்புக்குரிய படைப்பாக மனித படைப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மனித படைப்புகளிலே ஜோடிகளாக ஆண் பெண் என்று இருப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஆண் பெண் என்ற வேறுபட்ட எதிரான துருவங்கள் இருந்தாலும் மார்க்க அனுஷ்டானங்களை கடைபிடிப்பதிலே, ஆன்மீக நடைமுறைகளை கவனிப்பதிலே ஆண் பெண் என்ற இரு சாராரும் சமத்துவம் உடையவர்களாய் இருக்கின்றார்கள். ஆண் தொழுதால் என்ன நன்மையோ அதே நன்மை பெண் தொழுதால் கிடைக்கும். ஆண் நோன்பு நோற்றால் என்ன நன்மையோ பெண்கள் நோன்பு நோற்றால் கிடைக்கும். ஆண் ஜகாத் கொடுத்தால், ஹஜ் செய்தால் என்ன நன்மைகளோ அதே நன்மைகள் பெண்கள் செய்தாலும் கிடைக்கும். ஆன்மீக கருத்துக்களில் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். أشهد أن محمدا رسول الله. أشهد أن
அந்த தொடர்ந்து பேச இருக்கிறாங்க. நிகழ்வும் ஒன்று பின்னால் பக்கமிட்டு நிகழ்வு பின்னால் அவருடைய பார்க்கிறோம். ஆண்கள் வெளியே வந்துடலாம், இல்லை பெண்களும் வெளியே வந்துடலாம். பெண்கள் உள்ள வெளியே வந்துட்டீங்கன்னா சேர் ஃப்ரீயாக இருந்தது. சேர்ந்து வந்துருங்க. அது நிசாவுடைய நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பின்னாடி பரிவாரத்தில் நடைபெறும். பெண்கள் கொடுத்துருவாங்க. கொஞ்சம் ஆண்கள் வெளியே வராங்க, பெண்கள் வெளியே வந்துட்டாங்கன்னா அதை கேட்க தொடர்பு. பெண்கள் வெளியே வந்துட்டாங்கன்னா இதுதான் சரியாக இருக்காங்க. அன்புமிக்க சமுதாய பெருமக்களே, ஆண் பெண் என்ற இரு பாலாருக்கும் இஸ்லாம் தனது ஆன்மீக வணக்க வழிபாடுகளிலே சமமான உரிமையை கொடுத்த அதே நேரத்தில் இஸ்லாமிய சன்மார்க்கத்தில் பல இடங்களிலே பெண்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை வழங்கி இருக்கின்றது. அலியா தேன் திருமறை முஸ்லிம்களினுடைய அற்புதம் ஒப்பற்ற அல் குர்ஆன், அதனுடைய சூறாக்களிலே 114 சூறாக்களிலே பெண்கள் சம்பந்தமாக சூரத்தின் நிசா என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. 114 அத்தியாயங்களிலும் பல்வேறு பெயர்கள் இருக்கின்றது. ஆனால் சூரத்து ரிஜால் ஆண்கள் என்ற பெயர் இடம்பெறவில்லை. சூரத்தின் நிசா என்று பெண்கள் அத்தியாயம் இருப்பதன் மூலம் இஸ்லாம் பெண்களுக்கு உயர்ந்த ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சமுதாய பெருமக்களே, இஸ்லாம் அல்லாஹ்வின் மார்க்கம். இந்த மார்க்கத்தின் ஹிதாயத்தை, ஈமானை முதலாக ஏற்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் பெண்களுக்கு வழங்கி இருக்கின்றான். ஆண்கள் இருந்தாலும் கூட முதலாக ஈமான் கொள்கிற பாக்கியத்தை அல்லாஹ் பெண்களுக்குத்தான் வழங்கி இருக்கின்றான். ஒருவர் நன்மை செய்கிறார் என்றால், ஒரு நன்மையான செயலை ஏற்படுத்தினார் என்றால் அவருக்கு நன்மை உண்டு. அவர் காலத்துக்கு பின்னால் யாரெல்லாம் அந்த நன்மைகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கிற அதே நன்மை அந்த நன்மையான செயலை ஏற்படுத்துவதற்கு உண்டு. ஒருவர் தீமை செய்தால் அவருக்கு தீமை உண்டு. அந்த தீமையை பின்னால் வரக்கூடியவர்கள் பின்பற்றி செய்தால் அவர்களுக்கும் தீமையின் தண்டனை உண்டு. அதுபோன்று அந்த தீமையை ஏற்படுத்தியவர்களுக்கும் உண்டு. ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்கள் ஹாபில், காபில். காபில் என்பவர் தன் சகோதரர் ஹாபிலை கொலை செய்தார். இதுதான் முதலாக ஏற்பட்ட கொலை. அன்றிலிருந்து இன்று வரை, கியாமத் நாள் வரை எங்கெல்லாம் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறதோ, யார் கொலை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன தண்டனை உண்டுமோ அதில் ஒரு பங்கு முதலாக கொலை செய்த காபில் என்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுக்கு இருக்கின்றது. அப்படியானால் இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும். அருள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் என்ற, ஈமான் என்ற தௌஹீதுடைய மார்க்கத்தை இந்த பூமியிலே போதிக்கின்ற போது அதை முதலாக ஏற்றவர்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்கள் பெண்மணி. அவர்கள் இஸ்லாத்தை முதலாக ஏற்றிருக்கிறார்கள். கியாமத் நாள் வரை அவர் ஆண்களாயிருந்தாலும் பெண்களாயிருந்தாலும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற அத்தனை நபர்களினுடைய நன்மைகளும் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சென்றடைந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் பெண்களுக்கு முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற, ஈமானை ஏற்றுக்கொள்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். அதுபோன்று இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக மிக தியாகத்தை வெளிப்படுத்துகின்ற, சுவனத்தை பெற்றுக் கொடுக்கின்ற ஜிஹாத் இருக்கிறதே, இந்த ஜிஹாத் ஒருவர் ஷஹீதானார், அவருடைய முதல் சொட்டு ரத்தம் பூமியிலே விழுகின்ற போது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. சுகதாக்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறது என்றெல்லாம் நமக்கு தெரியும். சமுதாய பெருமக்களே,
தேவை உண்டாகுது மழை வந்து சொல்லலாம். பெண்கள் வெளியே வராமல் இருக்கணும். மழை நல்லா சுத்தம் மழை வைத்து வெளியே வந்து சொல்லலாம். அன்புமிக்க சமுதாய பெருமக்களே, அந்த ஷஹீத் இந்த மார்க்கத்திற்காக ஷஹீதாகக்கூடிய முதல் பாக்கியத்தை அல்லாஹ் ஆண்களுக்கு கொடுக்கவில்லை, பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான். நமக்கு அந்த நிகழ்வு தெரியும். இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் ஆரம்பத்திலே ஒரு குடும்பம், ஒரு ஏழ்மையான அடிமையான குடும்பம் இஸ்லாத்தை ஏற்றது. ஹஜரத் யாசிர் அவர்கள், ஹஜரத் சுமையா அவர்கள், அவருடைய மகனார் அம்மார் அவர்கள், இந்த 3 நபர்கள் கொண்ட இந்த சிறிய குடும்பம் இஸ்லாத்தை ஏற்றது. ஈமானை ஏற்றுக்கொண்டதினால் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய இன்னல்கள், சித்திரவதைகள் இழைக்கப்பட்டது நாம் அறிந்த விஷயம்தான். இவ்வளவு பெரிய சித்திரவதைகள் அவர்கள் கொடுக்கப்பட்ட நேரத்திலும் கூட ஈமானில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அபூ ஜஹல் சொன்னான், நீங்கள் அல்லாஹ்வை பழிக்க வேண்டும், நபியை பழிக்க வேண்டும், எங்களது தெய்வங்களை வாழ்த்த வேண்டும், இல்லை என்றால் உன் உயிரை எடுப்பேன், நீ ஏழ்மையானவள், உன்னை கொன்றால் கேட்பதற்கு நாதி கிடையாது என்று கடுமையான முறையிலே எச்சரித்தான். அன்புமிக்க சமுதாய பெருமக்களே, நபியை பழித்து விட்டால் போதும், உன்னை விட்டு விடுகிறோம் என்றெல்லாம் அபூ ஜஹல் கஞ்சுகிறான். அல் குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, மன் கஃபர பில்லாஹி மின் பாதி ஈமானிஹி இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னுன் பில் ஈமான். கல்பிலே ஈமான் நிரம்பப்பட்டு இருந்தாலும் கூட நிர்பந்தமான முறையிலே ஈமான் கொண்டதற்கு பின்னால் நிர்பந்தமான முறையிலே அல்லாஹ்வை யார் நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு குற்றமில்லை என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கியிருக்கிறான். உள்ளம் ஈமானில் நிரம்பி இருக்கிறது. அந்த நேரத்தில் நபியை பற்றி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கலாம், உயிரை பாதுகாத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் சுமையா அவர்கள், என் உயிரை போனாலும் என் ஈமானுக்கு காரணமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டுகின்ற எந்த வார்த்தை நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார்கள். கடுமையான முறையில் சித்திரவதை செய்து கடைசியான நேரத்திலே தனது ஈட்டியால் அவர்களது மர்ம உறுப்பை ஈட்டியால் குத்தி கொலை செய்கின்றான். அந்த அரபிய பாலைவன பெருவழியிலே முதலாக ஈமானை ஏற்றுக்கொண்ட அந்த தியாக பெண்மணி, அவர்களின் ரத்தம் அந்த பாலைவன மணலை சிவப்பாக்கியது. முதல் ஷஹீதாக ஒரு பெண்மணி இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஆண்களுக்கு கொடுத்திருக்கலாமே, ஒரு பெண்ணுக்கு தான் கொடுத்திருக்கிறான். அப்படியானால் பெண்களுக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை, கண்ணியத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புமிக்க சமுதாய பெருமக்களே, ஒரு நாள் அருள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே அமர்ந்திருக்கிறார்கள். தனது தோழர்களுக்கு மார்க்கத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னை முழுமையாக மறைத்துக் கொண்டு பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள். ஒரு பெண்மணி பள்ளிவாசலுக்கு வந்திருப்பதை பார்த்த ரசூலுல்லாஹ் தனது உபதேசத்தை நிறுத்திவிட்டு வந்ததின் நோக்கத்தை சொல்ல வேண்டும் என கேட்கிறார்கள். அப்பொழுது அஸ்மா பின்த் உமைஸ், அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், எங்களின் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம். உங்களுடைய மார்க்கத்திற்காக நாங்கள் பணி செய்கிறோம். ஆனால் நாங்கள் வீட்டிலே, எங்களது வீடுகளிலே தூண்களை போல் தனித்து விடப்பட்டிருக்கிறோம். வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். எங்களுடைய கணவன்மார்களுக்கு, அவர்களுக்கு இல்லற சுகத்திலே நாங்கள் இல்லற சுகத்தை கொடுக்கிறோம். அதன் மூலம் பெண்களை, அதன் மூலம் குழந்தைகளை நாங்கள் சுமக்கிறோம், வளர்க்கிறோம். இந்த ஆண்கள் ஜிஹாத் இது போன்ற பயணங்களிலே வெளியே சென்று விட்டால் அவர்களுடைய பொருளை, அவர்களுடைய பிள்ளைகளை, இதர மற்ற அனைத்து விஷயங்களையும் வீட்டையும் நாங்கள் பாதுகாக்கிறோம்.
யா ரசூலல்லாஹ், ஆண்கள் ஜமாத்தோடு தொழுகின்றார்கள், ஆண்கள் ஜும்மாவுடைய தொழுகையிலே பங்கு கொள்கிறார்கள், ஆண்கள் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்கிறார்கள், ஆண்கள் ஜிஹாது செய்கிறார்கள், ஆண்கள் ஜிஹாது செய்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், நான் இப்பொழுது உங்களிடத்திலே வந்திருக்கிறேன் என்று சொன்னால் நானாக வரவில்லை, மதீனத்து இஸ்லாமிய பெண்கள் அவர்களின் தூதராக என்னை உங்களிடத்திலே அனுப்பி இருக்கிறார்கள். நான் சொல்வது அவர்களின் கருத்தாக இருந்தாலும் அது என்னுடைய கருத்தும் கூட. நாங்கள் கேட்கிறோம் அந்த பெண்களின் சார்பாக, யா ரசூலல்லாஹ், ஆண்களுக்கு இவ்வளவு அதிகமான நன்மைகள், இவ்வளவு உயர்வான அமல்களை செய்கின்ற பாக்கியம் கிடைக்கிறது, எங்களுக்கு அது இல்லையா? அந்த நன்மைகள் எங்களுக்கு கிடைக்காதா என்று அஸ்மா பின் யஸீத் அவர்கள் கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியின் அறிவாய்ந்த சுருக்கமான அந்த உரையை கேட்டுவிட்டு எவ்வளவு அழகாக தனது கேள்வியை முன்வைக்கிறார்கள் பார்த்தீர்களா என்று நபியிடத்தில் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா பின் யஸீதை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய தோழிகளிடத்திலே, இஸ்லாமிய பெண்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வின் திருத்தூதர் சொன்னதாக சொல்லுங்கள். அதாவது எந்த பெண்கள் தங்களது கணவருக்கு, துணைவருக்கு இல்லற சுகத்தை கொடுத்து அவருடைய அன்புக்கும் அவருடைய அமைதிக்கும் துணையாக இருந்து பிள்ளைகளை வளர்த்து அனைத்து குடும்ப நிர்வாகங்களை செவ்வனை செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஆண்கள் செய்கின்ற அந்த அமலினுடைய நன்மைகள் அந்த பெண்களுக்கு கிடைக்கும் என்று நீ சொல் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு அஸ்மா பின் யஸீத் அவர்கள் வெளியே சென்றார்கள். சமுதாய பெருமக்களே, தாய்மார்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அன்றைய காலத்தில் இஸ்லாமிய பெண்கள் தங்களுக்கு என்னென்ன உரிமை வேண்டுமோ அதை நபியிடத்தில் கேட்டு பெற்றார்கள். ஆண்களுக்கு தான் வசனம் இறங்குகிறது, எங்களுக்கு இல்லையா? அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்தான், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி. இப்படி தங்களது கண்ணியங்களையும் உரிமைகளையும் அல்லாஹ்வின் திருத்தூதரிடத்திலே போய் கேட்டு பெற்றிருக்கிறார்கள். கியாமத் நாள் வரை இஸ்லாமிய பெண்களுக்கு அந்த மரியாதை கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணி இருந்தார்கள். அஸ்மா பின் யஸீத் அவர்கள் கேட்ட கேள்வியை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய கணவருக்கு இல்லற சுகத்தை கொடுத்து அவரிடத்திலே அன்பையை நீங்கள் நோக்கமாக கொண்டு அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றிவிட்டால் ஆண்கள் செய்கின்ற நன்மை, ஜமாத்தோடு தொழுகின்றார்கள், பெண்கள் தனியாக தொழ வேண்டும். பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை சும்மா கடமை இல்லை, ஆண்களுக்கு கடமை. ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் ஆண்களுக்கு, பெண்களுக்கு இல்லை. ஆண்கள் ஜிஹாது செய்ய வேண்டும், பெண்களுக்கு ஜிஹாது கடமை இல்லை. அப்படி இருக்கின்ற போது இந்த ஆண்களை உருவாக்குவதற்கு, இந்த இது போன்ற நன்மைகளை செய்வதற்கு பின்புலமாக இருக்கிற அந்த பெண்களுக்கு அவர்கள் செய்த நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னால், என் அருமை தாய்மார்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். குடும்பம் என்பது சாதாரணமானது அல்ல. இந்த உலகத்திலே இஸ்லாமிய சமூகம் அனைத்து துறைகளிலும் பின்தங்கி இருப்பதற்கு ஒரே காரணம், இஸ்லாமிய கூட்டு வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் என்ற அந்த குடும்ப வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருந்திருக்குமானால் சமுதாயத்தின் அனைத்து துறைகளும் மேம்பட்டிருக்கும். ஒரு மனைவி சொல்வார்கள், வீடு உயர்ந்தால் நாடு உயரும். வீடு உயர வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெண்ணின் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். பெண்களின் அர்ப்பணிப்பு தான் குடும்ப தான் அவர்களை உயர்த்தி கொண்டு போகும், அந்த குடும்பத்தை சிறப்பாக கொண்டு போகும். சமுதாய பெருமக்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 4 பெண்களினுடைய வரலாறுகளை சொல்கிறார். நான் சுருக்கமாக சொல்கிறேன். அல்லாஹ் 4 பெண்மணிகள், 2 பெண்களை காபிர்களுக்கு உதாரணமாக சொல்கிறார். 2
முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். அல்லாஹ் மஸ்லன் லில்லதீன கஃபரு வக்லூஹி வக்லஅத் லூத்தின் கானதா தஹ்தஅபுதைனி மின் இபாதினா ஸாலிஹைனி. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தஆலா காஃபிர்களுக்கு உதாரணம் காட்டுகிறான். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியையும் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியையும், இந்த இரண்டு பெண்களும் நம்முடைய சாலிகான அடியார்களுக்கு மனைவியாக இருந்தார்கள். அந்த ரெண்டு பெண்கள் அந்த ரெண்டு நபிமார்களுக்கு மோசடி செய்தார்கள், ரகசியங்களை வெளிப்படுத்தினார்கள், அவர்களுடைய கண்ணியத்தை சீர்குலைத்தார்கள், அவர்கள் போதிக்கின்ற மார்க்கத்துக்கு எதிராக இருந்தார்கள். இதனால் அல்லாஹ் அவர்கள் மீது வேதனை இறக்கினான், அவர்களை நரகவாதியாக ஆக்கினான் என்று அல்லாஹ் இந்த வசனங்களை சொல்லிவிட்டு பின்பு அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு உதாரணத்தை காட்டுகிறான். ஈமான் ஃபிரௌனுடைய மனைவியை காட்டுகிறான். இந்த ஆயத்தின் பின் தொடரிலே பத்திரிகா அரசி ஹஸரத் மரியம் இப்னு இம்ரான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை உதாரணமாக காட்டுகிறான். இந்த வரலாறுகளை சொல்வதற்கு நேரமில்லை என்றாலும் இன்றைய காலகட்டத்திலே என் அருமை இஸ்லாமிய தாய்மார்களே, மனைவிகளாக வீட்டின் ராணிகளாக இருக்கின்ற நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹஸரத் ஆசியா இப்னு மஸாஹிம் என்ற அந்த பெண்ணுடைய வரலாறு. அவர்கள் ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்தார்கள். ஃபிரௌன் எகிப்து நாட்டினுடைய பேரரசன். எந்த அளவுக்கு என்றால் தன்னையே வணங்க வேண்டும், நான் தான் ரப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகாரத்திலேயும் அந்தஸ்திலேயும் செல்வத்திலேயும் உயர்ந்து போயிருந்தான். அந்த வீட்டில்தான் இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்குள் சென்றார்கள். நமக்கு தெரியும், ஹஸரத் ஆசியா அம்மா சொல்றாங்க, இந்த குழந்தை உனக்கும் எனக்கும் கண் குளிர்ச்சி. ஃபிரௌன் சொன்னான், உனக்கு வேணா இருக்கட்டும். அன்னைக்கு மட்டும் அவன் சொல்லியிருந்தால் அல்லாஹ் அவனுக்கு ஈமான் கொள்கிற பாக்கியத்தை கொடுத்திருப்பான். அவன் அப்பமே மூசா நபியை கொல்வதற்காக வேண்டி முயற்சி செய்தான். ஆசியா அம்மா அவர்கள் தடுத்து விட்டார்கள். அந்த அரண்மனையிலே வளர்ந்து பின்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளியேறி பல ஆண்டுகளுக்கு பின்னால் அல்லாஹ்வின் நபியாக இறை அத்தாட்சியோடு ஃபிரௌனிடத்திலே வந்தார்கள். அவர்களுடைய இறைவன் ஒருவன் என்ற அத்தாட்சிகளை வெளிப்படுத்தும் முகமாக பல்வேறு போட்டிகள் நடந்தது. அதில் ஒன்று நமக்கு தெரியும், ஆயிரக்கணக்கான சூனியக்காரர்கள் கண்கெட்டி வித்தை போல் கயிறை போட பாம்பாக மாறியது. இறை அத்தாட்சியான மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அசா உண்மையான மிகப்பெரிய பாம்பாக மாறி அவைகளை அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டது. அந்த சூனியக்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஏற்றதற்காக ஃபிரௌன் அவர்களை எல்லாம் கொலை செய்தான். யார் மூசா நபியை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அவர்களை எல்லாம் கொலை செய்தான். ஃபிரௌனுடைய அரண்மனையில் இருந்த மார்சித்தா என்ற பெண்ணை ஈமான் கொண்டதற்காக அவர்களது உடலை இரு கூறாக பிளந்தான். அவர்களுடைய குழந்தைகளை எல்லாம் அவன் நெருப்பிலே போட்டான். இவ்வளவு பெரிய சோதனைக்கு பிறகு கூட அவர்கள் ஈமானில் உறுதியாக இருந்ததை ஆசியா அம்மா பார்க்கிறார்கள். அங்கே நடந்திருக்கிறது. ஈமானுக்காக உயிர் கொடுத்த அந்த தியாகிகளினுடைய பல அற்புதங்களை பார்த்த ஆசியா அம்மா அவர்கள் ஈமான் கொண்டு விடுகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொண்டார்கள். ஈமான் வைத்திருந்தாலும் கூட காலப்போக்கில் அவர்களுடைய ஈமானை மறைத்து வைக்க முடியவில்லை. ஃபிரௌனுக்கு தெரிந்தது, யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களை எல்லாம் கொடூரமான கொலை செய்து கொண்டிருந்த தனது அரண்மனையிலே தனது மனைவியாக இருக்கக்கூடிய ஆசியா அம்மா ஈமான் கொண்டார்கள் என்பதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் ஆக்ரோஷப்படுகிறான், ஆத்திரப்படுகிறான். தன் மனைவியை பார்த்து சொன்னான், நீ எனது மனைவியாக ராணியாக இந்த அரண்மனையில் எவ்வளவு உல்லாசமாக இருக்கிறாய், எவ்வளவு சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். ஈமான் இழந்து விட்டால் இந்த சுகம் கிடைக்கும். நீ ஈமான் கொண்டிருந்தால், மூசா நபியின் ரப்பை கொண்டு ஈமான் கொண்டிருந்தால் உன்னையும் நான் கொலை செய்வேன். ஆசியா அம்மா சொன்னாங்க, நான் கொலை செய்யப்பட்டாலும் பரவாயில்லை, என் ஈமானை நீ எடுக்க முடியாது என் இதயத்திலிருந்து. கொடூரமான முறைகளை சித்திரவதை செய்தான். சுருக்கமாக வருகிறேன். கடைசி கட்டத்திலே ஆசியா அம்மா அவர்களை சுட்டரிக்கிற அந்த பாலைவனத்திலே ஒரு பாறைகளை படுக்க வைத்து அவர்கள்
கைகளையும் கால்களையும் ஆணியால் அரைத்து சித்திரவதை செய்கிறார். இப்பொழுது சொல், அருண்மொழி சுகம் அல்லது இவ்வளவு கொடூரமான ஆசியா அம்மா, அருண்மொழி வாழ்க்கையின் சுகம் தேவையில்லை, திருந்த வேண்டும், அதன் மூலம் அழியாத மறுமையில் சுவனத்தை பெற வேண்டும் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தும் கேட்கவில்லை. இறுதியாக பிறவும் சொன்னான், நீங்கள் அங்கே இருந்த அவனது அதிகாரிகளை சொன்னான், பெரும் பாறாங்கல்லை தூக்கி கொண்டு போங்கள், அவங்களுடைய தலையிலே போடுவதற்கு முன்னால் ஒரு வார்த்தை கேளு, உன் கணவரை கொண்டு ஈமான் கொள்கிறாயா, மூசா நபியின் அப்பை கொண்டு ஈமான் கொள்கிறாயா, அருண்மொழி சுகம் வேண்டுமா அல்லது அநியாயமான முறையில் கொல்லப்பட வேண்டுமா? இவர்கள் பாறாங்கல்லை தூக்கி கொண்டு போனார்கள். அந்த நேரத்திலே ஆசியா அம்மாவிடத்தில் கேட்கப்பட்டது, அரண்மனை சுகம் வேணுமா, நீ பிறவுனை கொண்டு ரப்பாக ஏற்றுக்கொள், இல்லை என்று சொன்னால் இப்போது கொல்லப்பட போகின்றாய், எல்லா இன்பங்களையும் உலகத்தின் சுகங்களையும் இழக்கப் போகின்றாய் என்று சொன்ன உடனே ஆசியா அம்மா சொன்னார்கள், யா அல்லாஹ் ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, எனக்கு இந்த அரண்மனையிலே போலி சொர்க்கம் தேவையில்லை, நிலையான மறுமையிலே சுவனத்திலே உன்னிடத்திலே ஒரு வீட்டை இருந்து என்னை பாதுகாத்து விடு, அக்கிரமமான இந்த சமுதாயத்தினுடைய சூழ்ச்சியிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ் சொர்க்கத்தையே காட்டுகிறான், அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டுகிறான். ஆசியா அம்மா அவர்கள் சொர்க்கத்தை பார்க்கிறார்கள், அதன் இன்பங்களிலே அவர்கள் திளைத்திருக்கிறார்கள். சுவனத்திற்கு சென்று வந்த ஒரு உணர்வு அவர்களுக்கு, சுவனத்தினுடைய பழங்கள் கனிகள் பானங்களை குடிக்கிறார்கள், சுவனத்தின் சுகங்களிலே இருக்கிறார்கள். இறைவன் தனக்கு சொர்க்கத்தை தந்ததை நினைக்கப்பட்டு கணவனுக்கு அன்பை கொடுப்பதற்கு எட்டுப்பட்டு கணவனுக்கு அன்பை கொடுப்பதற்கு நோக்கமாக இருந்து குடும்பத்தின் நிர்வாகங்களை செவ்வனை செய்தார். குடும்ப வாழ்க்கை இந்த முஸ்லிம்களிடத்திலே மற்றவர்களைப் போல சிதைந்து கொண்டு இருக்கிறது. திருமண வாழ்க்கை நீடித்திருக்கவில்லை, குழந்தைகள் அனாதையாக்கப்படுகிறார்கள், சிலர்கள் குழந்தைகளும் கொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு குடும்பங்கள் சிதைந்து கொண்டு இருக்கிறது. தென்காசி மாவட்டத்திலே இந்த ஒரு வருட காலத்திலே எம்மிடத்திலே 114 வழக்குகள் வந்தது. 90 வழக்குகள் பெண்கள் கணவனை வேண்டாம் என சொல்கின்றார்கள். வேண்டாம் சொல்வதற்கு சில காரணங்கள் உண்டு. கணவன் போதைக்கு அடிமையா இருந்தா, சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கட்டா, வாழ்க்கைக்கு தகுதி இல்லாட்டா கூட சொல்லலாம். ஆனால் காரணமே இல்லாமல் பெண்கள் கணவனை வேண்டாம் என சொல்கின்றார்கள். 90க்கு மேற்பட்ட வழக்கு. கொஞ்சம் முடிச்சுட்டேன். இதிலே சுமார் 10க்கு மேற்பட்ட வழக்குகள் ஆண்கள் தலாக்குடைய வழக்கு. சுமார் ஒரு 6-7 பேரை தான் சமாதானம் பண்ணி சேர்த்து வைக்க முடிஞ்சிருக்கு. இங்கே கவனிக்க, 90க்கு மேற்பட்ட பெண்கள் அவர்கள் குலா கேட்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? இன்று நாம் பெண்கள் மதரசாக்களை வைத்திருக்கிறோம், பெண்களுக்கு மார்க்க ஞானத்தை கொடுக்கிறோம். அல்லாஹ் இன்று பெண்களை ஆண்களுக்கு மேலாக அறிவிலே பிரகாசிக்க செய்திருக்கிறான். சில இடங்களிலே பெண்கள் ஹாஃபிலாக ஆகின்றார்கள். ஆண்களை விட அவர்களுக்கு மார்க்க கல்வியிலே போட்டி போடுவதற்கு அதிகமான ஒரு உயர்வை பெற்றிருக்கிறார்கள். நமக்கு கூட ஒரு நிலை, ஒரு காலம் அல்லாஹ் பெண்களுக்கு இமாமத்துடைய பாக்கியத்தையோ திராவி தொலை வைக்கிற பாக்கியத்தை கொடுத்து விட்டால், மார்க்கத்தில் அனுமதி இருந்தால் ஒரு ஆணும் பள்ளியில் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பெண்கள் மார்க்க துறையிலே இன்று உருவாகி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சில நஷ்டங்களை நாம் எண்ணி பார்க்கிறோம். இந்த ஆலிமாக்களின் மூலம் இந்த மார்க்கத்தை நாம் அவர்களுக்கு வழங்கிறோம். இந்த பெண்களின் மூலம் சமுதாயத்தில் நல்ல குழந்தைகளை பெற்றிருக்கிறோமா? ஏன் குடும்ப வாழ்க்கை சிதைந்து கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கின்றோமா? இன்னொரு பெரிய அநியாயம் என்ன தெரியுமா? ஒரு குடும்ப வழக்கு எங்கிட்ட வருதுங்க. 2 குழந்தைகள். மனைவி சொல்றா, எனக்கு கணவன் வேண்டாம், இவன் பெத்த குழந்தையும் வேண்டாம். அவன் சொல்றான், எனக்கு பிள்ளைகள் வேண்டாம், அவளும் வேண்டாம். எப்படி? குழந்தைகள் கிடைக்காம அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்,
இவங்களுக்கு அல்ல அழகான குழந்தைகளை கொடுத்திருக்கலாம். குழந்தைகளை பெற்றெடுத்த பிறகு கணவன் மனைவி என்ற அந்த இரு சாராரின் சுயலாபத்திற்காக பிள்ளைகளே வேண்டாம் என்று சொல்கிற கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில கட்டத்தில் சந்தேகம், இந்த குழந்தை ஏன் குழந்தை இல்லை, டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுத்திருக்கிறாங்க, அல்ல குழந்தை இல்லைன்னு வந்திருக்கு, இது எங்கிட்ட வந்திருக்கு. இதெல்லாம் நினைக்கின்ற போதும் ஆலிம் பெருமக்களுக்கும் சமுதாய சிந்தனையாளர்களுக்கும் நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. நமது பிள்ளைகள் தவறி போவதற்கும் போதைக்கு அடிமையாய் இருப்பதற்கும் அதனால் தன் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கும் யார் காரணம்? இஸ்லாமிய சமுதாயத்தின் ஒற்றுமை சிதைந்து போவதற்கு யார் காரணம்? குடும்பத்தினுடைய கண்ணியமான உறவுகள் அழிவதற்கு யார் காரணம்? இதையெல்லாம் சிந்தித்து பாருங்கள். இதை செப்பனிட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. குடும்பங்கள் ஒழுங்காக இருந்தால் சமுதாயம் ஒழுங்காக இருக்கும். சமுதாய பெருமக்களே, அல்லாஹ் தந்த அமானிதங்களான பிள்ளைகளை மார்க்க அடிப்படையில் வளர்க்க வேண்டும். அதற்காகத்தான் ஹிதாயத்து நிஸ்வான் என்ற மகளிர் அரபிக் கல்லூரி நீங்கள் படிக்கின்றீர்கள். நீங்கள் செய்கின்ற ஜிஹாத் நல்ல கணவனை, நல்ல தந்தையை, நல்ல தலைவரை, நல்ல பிள்ளைகளை, ஈமானுக்காக உயிரை கொடுக்கின்ற பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. இந்த ஹிதாயத் நிஸ்வான் உங்களுக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. இந்த அற்புதமான நிகழ்விலே சங்கைக்குரிய நாடறிந்த நாவலர், சமுதாயத்தின் சங்கை நாதம், எங்களின் வழிகாட்டி ஷதீத்துத்தின் பாக்கரி ஹசரத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஹிதாயா என்ற ஒரு கல்லூரி நிறுவனராக இருக்கின்றார்கள். அந்த பொறுப்பை ஏற்று அவர்கள் இந்த ஹிதாயத்து நிஸ்வான் ஒரே பொருள்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய நியத்துக்களை ஏற்றுக்கொண்டான் அருள் மலையின் மூலம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள் பல அற்புதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ராஜபாளையம் இத்தியாவுடைய சார்பாக அதற்கு அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடி போட்டி ஷீல்டு வழங்கப்படுகிறது. அதனுடைய வழங்குகள் நிறைய மாணவர்கள் இருக்கிறார்கள். நல்லா வந்து புரியுமா இருக்குது. அடுத்து